சபையில விசுவாசியா சும்மா போய் சர்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு வரியே, எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருக்கிறியே, ஆண்டவர் உன்னை என்ன நோக்கத்துக்காக அழைத்தான் எப்பாச்சும் கேட்டிருக்கியா? ஒரு டிரைவருடைய மகன் நான். எங்க அப்பா சாகும்போது 17 வயசு, +2 முடிச்ச நேரம். ஆண்டவர் என்னை உயர்த்தி வியாபாரத்தில் ஆசீர்வதித்து என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். என் ஆண்டவர் அப்படியே இன்னும் பிசினஸ்ல ஆசீர்வதிப்பார் நான் போல. என் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் யோசேப்பை அழைத்து உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது அவருடைய நோக்கம் இல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆக்கி அது மூலமா என்ன செய்ய போறார், அதுதான் நோக்கம். எஸ்தரே, நீ அநாத பிள்ளையா இருக்கிற, உன்னை ஆண்டவர் ராணி ஆக்க போறாரு. அப்போ எனக்கு இந்த கேட்க நல்லா தான் இருக்குது. உயர்த்தி என்ன பண்ண போறாரு? நோக்கத்தை கேளு. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன் தெரியுமா? அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி முன்பாகவே ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எஸ்தரை ராணியாக்கினது அடிமைத்துவத்தில் இருந்தவர்களை விடுதலை செய்யும்படி. அப்போ சபைக்கு போகக்கூடிய விசுவாசம் நான் சொல்லல, நீ எதை கேட்டு எக்ஸைட் ஆகுறியோ அதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலை. வசனத்தையே கேட்காதவன் வசனத்தை கேட்டவன வஸ்திரத்தை கிழித்து கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கேட்க போனா தெரியுமா? நீர் என்னெல்லாம் பேச ஆசைப்படுறீங்களோ பேசுங்க ஆண்டவரே வந்தால தன்னை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சது. நீ வசனத்தை கேட்க போற. உன்னுடைய இருதயத்துல எதை கேட்டா உனக்கு ஆசையா இருக்கு? ஆண்டவரே, உம்மை போல மாறணுமே, உம்முடைய ராஜ்யத்துல எனக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமே. எங்கேயாச்சும் எசேக்கியாவோ யோசியாவோ கர்த்தர்கிட்ட வாயா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு பேசினாங்களா? ஜெபம் நீங்கி விட்டது, பயபக்தி நீங்கி விட்டது, தியாகம் நீங்கி விட்டது, மிஷன்ஸ் நீங்கி விட்டது, இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட் நீங்கி விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புதல் வருகின்ற காலத்திலே நான் அசைவாடுகிறேன். ஒரு ஜன கூட்டத்தை எழுப்புகிறேன், ஒரு எசேக்கியாவை எழுப்புகிறேன், ஒரு ஓசியாவை எழுப்புகிறேன், ஒரு கோரேசை எழுப்புகிறேன். யாருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எழும்பதான் வேண்டும். அநேகர் சிரித்தால் சரி, அநேகர் நகைத்தால் சரி, ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த ஒரு சில ஜனங்கள் எனக்கு வேணும். ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. 16 வயசு பையங்க, 25 வயசு ஆளுங்க, 16 வயசுல கர்த்தரை தேட வாஞ்சித்தான், 20 வயசுல அசுத்தங்களை நீக்கினான், 26 வயசுல பஸ்காவை கொண்டாடினான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை என்னது, மிஷனரிமார்கள் வந்தார்கள், எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு நல்லா படிச்சவெல்லாம் 30 வயசு 35 வயசு நம்ம ஊர்ல வந்து செத்து போனான். அவனுக்கு இங்கிலாந்துல வாழ தெரியாதா? அவனுக்கு அங்க நல்ல சொகுசா இருக்க தெரியாதா? வந்து பலி செலுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் படிக்கணும், அவங்க வெளிச்சத்தை காட்டணும் என்று சுவிசேஷத்தை நம்ம கிட்ட கொடுத்தா என்ன ஒரு சுயநலவாதமான மக்கள் நம்ம. ஆண்டவர் என்ன ஒன்னு ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஒன்னு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால தான் போற வழியே. உன் நோக்கத்தை எப்பாச்சும் கேட்டியா? எதற்காக என்னை படைத்தீர்? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்? எதற்காக இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தீர்? உம்முடைய ராஜ்யத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? அதை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த செய்தி வரப்போகுது, அது தீர்க்க தரிசனமாக நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, சாதாரண ஆட்களை, சின்ன சின்ன சர்ச்சஸ் நான் வல்லமையா யூஸ் பண்ணி அவங்க எக்ஸைட்மெண்ட்ல செயல்படும் பொழுது ஆசாரியர்கள் வெட்கித்து போனார்கள், ஆசாரியர் வெட்கப்பட்டார்கள். சாதாரண ஆட்களை ஆண்டவர் எழுப்ப போறாரியா? யார் இந்த இவான்ஸ் ராபர்ட்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண ஆளை எழுப்பதை போல நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். எவன் எவன் கர்த்தருடைய இருதயத்தினால கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கர்த்தருடைய ஆவி ஏவினபடி அதற்கு செவி கொடுக்கிறானோ, நீ ஒரு சிறிய சாமுவேலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமாக ஒரு சில கூட்டமாக இருந்தாலும் சரி நான் ஒரு அசைவை கொண்டு வருகிறேன். இந்த காலத்தை புரிந்து கொள். ஒரு சைடுல இஸ்ரேல் ஈரான் வார் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு சைடுல ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் மற்றொரு காரியங்கள் இருக்குது. மோடி கொஞ்சம் வீக் ஆன உடனே சபையெல்லாம் குளிர் விட்டுடுச்சு. மோடி இஸ் நாட் our problem sir, we are the problem.